அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம 10ஆம் வகுப்பு சரிங்களா 10th ஸ்டாண்டர்டில் ஸோ தமிழ் புக் சரிங்களாப்பா. ஸோ ஒவ்வொரு ரெண்டு லெசனாக நம்ம வீடியோ பதிவில் ஸோ நம்ம பொறுமையாகவே கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா 10ஆம் வகுப்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்விகள் கண்டிப்பாக நமக்கு எல்லா தேர்வுகள்லையும் இடம்பெறும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இதை பார்க்கலாம். ஸோ நமக்கு முதல் இயல் என்னென்னா அமுத ஊற்று சரிங்களா. அமுத ஊற்று அப்படிங்கிற இயலில் அன்னை மொழியே அப்படிங்கிற பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேள்வி கேட்பாங்க. ஸோ அவர்களை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சரிங்களாப்பா. ஸோ கவிஞரேறு அப்படின்னா யாரப்பா சொல்கிறோம்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கவி ஞாயிறு அப்படின்னா யாரை சொல்லுவோம்? தாராபாரதியை சொல்லுவோம். கவிஞரேறு அப்படின்னா வாணிதாசனை சொல்லுவோம். புலவரேறு அப்படின்னா யார் சார் அப்படின்னா புலவரேறு அப்படின்னா வரதநஞ்சை பிள்ளை சரிங்களா. வரதநஞ்சை பிள்ளை அவர்களை நாம் சொல்லுவோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் என் தமிழ்னா பிரித்திரதுக. ஸோ எல்லா டிஎன்பிஎஸ்சி கேள்வியிலும் கண்டிப்பாக கேட்பாங்க. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, என் தமிழ் நா சரிங்களாப்பா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் இப்போ நான் சொன்னது மட்டும் இதில் நீங்கள் படித்தாலே போதுமானது. இந்த அன்னை மொழியே என்ற பாடல் கனிச்சாறு என்ற ஒரு தொகுதியில் இடம்பெற்றிருக்குது. ஸோ ஃபேமஸான ஒரு வரி, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், சச்சிதானந்தன் சரிங்களாப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி. ஸோ பெருஞ்சித்திரனாரை பற்றி பார்க்கும்போது ஸோ குரூப் 4 கொஷின், தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அது கொடுத்து அதுக்கப்புறம் என்னது நவசக்தி அப்படின்னு திருவிக்காவுடைய ஒரு நூலை என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க. தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இங்கே எழுதி வச்சுக்கோங்க, இங்கே கொடுக்கல. 3 இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் தான் யார்? துரைமாணிக்கம். உடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். இவருடைய நூல்கள் பார்க்கும்போது பாவி உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுக வஞ்சி, பள்ளி பறவைகள் அப்படிங்கிற பல்வேறு நூல்கள். ஸோ இவர் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி நூல்கள்லாம் அதாவது கனிச்சாரை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ அதாவது கனிச்சாரை ஞாபகம் வச்சுப்பாங்க. அதாவது கனி, ஒரு மரத்தில் கனி வந்து இருக்குது. ஸோ அது வந்து கொத்து கொத்தாக இருக்குது. ஒரு 100க்கு மேற்பட்ட கனிகள். ஸோ 100க்கு மேற்பட்ட கனிகள், நூறாசிரியம், உலகியல் 100. ஸோ அதை என்ன செய்யுது? பள்ளி பறவைகள்லாம் வந்து என்ன செய்யுது? அந்த கனியை பிடுங்குது. சுவையாக இருக்குது, என் சுவை, ஆஹா சுவையாக இருக்குது. யாருமே அதை என்ன பண்ண மாட்டாங்க, வஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க. ஸோ சும்மா நம்ம ஒரு டைம் படித்தாலே இதெல்லாம் இவருடைய நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். இவர் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தான் என்னது தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. ஸோ இதில் இவ்வளோதான்ப்பா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இயற்பெயர் துரைமாணிக்கம், தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். ஸோ பாருங்கள், நற்றிணை, நல் நற்றிணை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்ற 8 தொகை நூல்கள். 8 நூல்களை பற்றி என்ன சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என் தமிழ்னா சொன்னல, அதை பிரித்து எழுதுக. ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தமிழ் சொல் வளம், இதிலிருந்து ஒரு குரூப் 4 கொஷின் கேட்டாங்க. ஆனால் என்னது புல் என்பதோட இளமை பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ
ஓலை என்பதான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஓலைச்சுவடியிலேருந்து இந்த கேள்வியை கேட்டதுனால ஓலை அப்படிங்கிறத ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு புத்தகத்தில் தளிர் என்பதுதான் விடையாக இருக்கின்றது. சரிங்களாப்பா? ஸோ நம்ம பார்ப்போம். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் பாரதியார் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அடி வகையை நம்ம பார்ப்போம். ஸோ அடி வகையில் நெல் கேழ்வரகு எல்லாமே என்னது? தாள். நெல் கேழ்வரகு தாள். வாழைத்தண்டு கீரைத்தண்டு இதெல்லாமே தண்டு சொல்கிறோம். நெட்டி மிளகாய் நெட்டி எல்லாமே கோல்னு சொல்கிறோம். நெட்டி கோல். மிளகாய் செடியெல்லாம் என்னது? கோல்னு சொல்கிறோம். தூர் வாரணும் செடி, புதர் செடி எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்? தூர் வாடுறோம். ஸோ இப்படி என்ன செஞ்சுக்கலாம்? இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெல் கேழ்வரகு எல்லாமே தாள். சரிங்களா? தாள். இந்த தாள்னால் என்னதுப்பா? நாக்கு. சரிங்களா? இந்த தாள் நெல் கேழ்வரகு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பு சோளம் எல்லாமே தட்டு. இது ஒரு பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. சோளத்தட்டு கம்பந்தட்டு எல்லாமே தட்டு. களினா கரும்பு, கலைனா மூங்கில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரூப் 4 கொஷின், குரூப் 2 கொஷின். களி என்றால் கரும்பு, கலை என்றால் மூங்கில். கலை என்றால் மூங்கில். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடி. சரிங்களா? புலி வேம்பு முதலியவற்றின் அடி. புலி வேம்பு முதலியவற்றின் அடி அப்படிங்கிறத என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். ஸோ இப்போ கிளை பிரிவுகள். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அடி மரம். ஒரு மரத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மரத்துலேருந்து ரெண்டாக பிரியுது பாருங்கள். ஸோ ரெண்டாக பிரியுத கவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு மரம் வச்சுக்கிறோம். இந்த மரத்துலேருந்து ரெண்டாக இப்படி பிரியுத கவை அப்படின்னு சொல்கிறோம். கவை. ஸோ அடுத்தது கவை. இந்த கவையிலிருந்து வரக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொம்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களாப்பா? கொம்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த கவையிலிருந்து வரக்கூடியதை என்ன சொல்கிறோம்? கொம்பு அப்படிங்கிறத சொல்கிறோம். கொம்பு அல்லது கொப்பு. ஸோ அடுத்தது கவையின் பிரிவு என்ன சொல்கிறோம்? அடுத்தது கொம்பு. இந்த கொம்புலேருந்து பிரியறத என்னது சொல்கிறோம்? இந்த கொம்புலேருந்து பிரியறத. ஸோ இந்த கொம்புலேருந்து பிரியக்கூடியதான் என்ன சொல்கிறோன்னா கிளை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சிறிய சிறிய கிளையாக பிரியுது. ஸோ இந்த கொம்புலேருந்து பிரியறது தான் கிளை அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது கிளை. அந்த கிளையிலேருந்து சின்ன சின்ன இணுக்காக பிரியுது பாரு, அதுதான் சினை அப்படின்னு சொல்கிறோம். கிளையின் பிரிவு சினை. கிளையின் பிரிவு என்னது? சினை. ஸோ அந்த சினையோட பிரிவு என்ன சொல்கிறோம்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. போத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த சினையோட பிரிவு போத்து அப்படின்னு சொல்கிறோம். போத்தின் பிரிவு. இந்த போத்தோட பிரிவு தான் கடைசியாக என்ன சொல்கிறோம்? குச்சி அப்படின்னு சொல்கிறோமா. சரிங்களா? குச்சி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இப்போ குச்சியோட பிரிவு என்ன சார் அப்படின்னா இணுக்கு. ஒரு இணுக்கு உருவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கடைசியாக தான் இணுக்கு. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே எழுதுங்க. கவைனா என்ன, கொம்பு இதெல்லாமே எழுதிட்டு எதோட பிரிவு எது அப்படிங்கிறத லைன் பை எழுதி வச்சுக்கிட்டு ஸோ படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூவின் இலைகள். அரும்பு அப்படின்னா பூ வந்து தோன்றுறது. பூ விரியும் தொடங்கும் போது, விரிய தொடங்கும் போதுனா போது, விரியும் போது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ மலர்ந்த நிலைனா மலர். செடியிலேருந்து கீழே விழுது. வி அப்படின்னா விழுதல், விழுந்த நிலை. வி அப்படின்னா விழுந்த நிலை, ஈஸியாக போட்டுடலாம். வாடிருச்சு, செம்மையாகி போச்சு. அப்போ செம்மல். வாடிருச்சுன்னா செம்மல், செம்மையாயிடுச்சு. என்ன செஞ்சுக்கலாம்? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். காய்ந்த குச்சி என்ன சொல்கிறோம்? சுள்ளி அப்படின்னு சொல்கிறோம். காய்ந்த சிறு கிளையை தான் என்னது? விறகு அப்படின்னு சொல்கிறோம். காய்ந்த சிறு கிளையை தான் விறகு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விறகுக்கு என்ன பொருள் அப்படிங்கிற ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காய்ந்த களியை என்ன சொல்கிறோம்? வெங்களி. வெங்களி. காய்ந்த கொம்பும் கவையும் கட்டை. காய்ந்த கொம்பும் கவையும்
கட்டை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து இலை வகைகள் பார்க்கும்போது புளி, வேம்பு இதெல்லாம் இலைன்னு சொல்கிறோம். நெல், புல், தாள் மேலேயே பார்த்தாச்சு. நெல், புல், கேழ்வரகு. சோளம், கரும்பு என்ன சொல்கிறோம்? தோகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சோலை, கரும்பு, தோகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து தென்னை, பனைனா ஓலை. ஸோ காய்ந்த தாள் எதை சொல்கிறோம்? சண்டு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். காய்ந்த தாள் என்ன சொல்கிறோம்? சண்டு அப்படின்னு சொல்கிறோம். காய்ந்த இலை சருகு அப்படின்னு சொல்கிறோம். காய்ந்த இலையை சருகு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அடுத்தது கொழுந்து வகைகள் பார்க்கும்போது தளிர். சரிங்களா? நெல், புல் என்னது? நெல், புல்னா என்னது? தளிர். இதுதான் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. ஆனால் என்னது? ஓலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆன்சர். ஸோ அது அவுட் சோர்ஸில் இருக்குது. நெல், புல் என்பது தளிர் அல்லது துளிர் அப்படின்றத சொல்கிறாங்க. புளி, வேம்பு. சரிங்களா? கொழுந்து, புளியங்கொழுந்து, வேம்பு கொழுந்து அப்படின்னா முறி. முறி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? கொழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. முறி இல்லைன்னா என்னது? கொழுந்து. சோள குருத்து, கரும்பு குருத்து. ஸோ இளமை பேரில் கொழுந்து வகையில் சோள குருத்து, கரும்பு குருத்து. தென்னை, பனை, கொழுந்து. சரிங்களா? தென்னை, பனை முதலியவற்றின் இல்லைப்பா, சோள, கரும்பு, தென்னை, பனை இது எல்லாமே என்னது? குருத்து. சரிங்களா? இதான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? இதை எழுதி வச்சுக்க சொன்னேன். குருத்து அப்படின்னு டேஸ் போட்டு சோள குருத்து, கரும்பு, தென்னை, பனை எல்லாமே என்னது? குருத்து. நாலுமே குருத்து. கரும்பின் நுனிப்பகுதி தான் என்னது? கொழுந்தாடை. கரும்போட நுனிப்பகுதி கொழுந்தாடை அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சொல்லாராய்ச்சியில் பாவனார் வியந்த பெருமகனார் அப்படியே கொடுத்துருந்தாங்க. இதை திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலக ஒன்றையும் அமைத்தவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். யார்? இளங்குமரனார். சரிங்களாப்பா? தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். சரிங்களாப்பா? என்ன சொல்கிறாருன்னா, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். ஸோ தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றல் கொண்டவர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேரகிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். ஸோ இவருடைய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா? ரா இளங்குமரனுடைய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடின உரை. ஸோ இவர் தொகுத்த நூல் தான் என்னது? தேவநேயம். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தொகுத்த நூல் தான் தேவநேயம் அப்படிங்கிற ஒரு நூல். ஸோ உலக பெருந்தமிழர் யாருன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். பொறுமையாக தெளிவாக என்ன செய்யுங்க? படிங்க. ஸோ இப்போ பிஞ்சு வகைகளை நாம் பார்க்கும்போது பூவோடு கூடிய இளம் பிஞ்சு தான் பூம்பிஞ்சு. இளங்காய் வடு. இளங்காய் என்ன செய்கிறோம்? மாம் பிஞ்சு. சாரி, இளங்காய் வந்து பிஞ்சு. மாம் பிஞ்சை தான் என்ன சொல்கிறோம்? வடு அப்படின்னு சொல்கிறோம். குடுக்கை அப்படின்னு சொல்கிறோம். சுரையின் ஓட்ட குடுக்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது உமி, நெல் கம்பு. நெல் கம்பு இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? உமி. நெல் கம்பு இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? உமின்னு சொல்கிறோம்.
நெல் கம்பு முதலியவற்றோட மூடி எல்லாமே உமின்னு சொல்கிறோம். வரகு கேழ்வரகு இதெல்லாமே கொம்மைன்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நெல் கம்பு உமி அப்படின்னு சொல்கிறோம். வரகு கேழ்வரகு என்ன சொல்கிறோம்? கொம்மை அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களாப்பா? ஸோ இதில் மா பிஞ்சுன்னா என்னது? வடு. பலா பிஞ்சுனா மூசு அப்படின்றது சொன்னோம். எல் பிஞ்சுனா கவ்வை. ஸோ முற்றாத தேங்காய் இளநீர். இளநீர்னா கருக்கல். கச்சல்னா வாழை பிஞ்சு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது மணி வகை பார்க்கும்போது கூலம் அப்படின்னா தானியம் தெரியும். சரிங்களா? அதாவது நெல் புல் கம்பு முதலிய தானியங்களை கூலம் அப்படின்னும் சொல்கிறோம். அவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம் பருப்புன்னு சொல்கிறோம். வேர்க்கடலை கடை ஈஸியாக போட்டலாம். கத்தரி மிளகாய் வித்துனா விதை. கத்தரி மிளகாய் வித்துனா விதை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். கால் அப்படின்னா புலி காஞ்சிரை நச்சு மரம். புலி காஞ்சிரை நச்சு மரம் இதோட வித்தை என்ன சொல்கிறோம்? கால் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது முத்து வேம்பு. ஸோ முத்துனா ஆமணக்கு. வேம்பு ஆமணக்கு முயற்சியோட வித்தை என்ன சொல்கிறோம்? முத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாங்கொட்டை பனங்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். தென்னை வித்துனா தேங்காய். அவரை துவரைனா முதிரைன்னு சொல்கிறோமா? அவரை துவரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதிரை அப்படின்றது சொல்கிறோம். அவரை துவரை எல்லாமே என்ன சொல்கிறோம்? முதிரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ விழிகளை இழக்க நேரிட்டாலும் தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று சொன்னியவர் யார் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் திருக்குறள் தமிழ் மரபுரை அப்படிங்கிறது யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கேள்வி திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. ஸோ திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரை எழுதியவர் யார் அப்படிங்கிற கேள்வியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். பாவனார் நூலகம் அமைத்தவரும் யார்? அவரே தான். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ சொன்ன எல்லா கேள்வியும் அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் டைரெக்டாக கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது விழாவின் இளநிலை குட்டி. விழாவின் இளநிலை குட்டி. பனையின் இளநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். பனையோட இளநிலை மடலி அல்லது வடலி அப்படின்னு சொல்கிறோம். மடலி அல்லது வடலி. நெல் சோளம் எல்லாம் என்னது? பைங்கூல். சரிங்க. நெல் சோளம் பைங்கூல்னு சொல்கிறோம். பனையின் இளநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். வடலி அல்லது மடலி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு இது மலேசியா. தமிழ் மொழி தான். பன்மொழி புலவர் யார்? அப்பாதுரையார். பன்மொழி புலவர் அப்பாதுரையார். ஸோ இதுதான்ப்பா இந்த லெசனில் நோட் பண்ண வேண்டியது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற தேவநேய பாவனார் சொல்லாய்வு கட்டுரையில் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி டைரக்ட் கொஷின். செந்தமிழ் சொற்பொழிப்பில் அகரமூல திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் இயக்குநராகவும் பணியாற்றியவர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற தேவநேய பாவனார். ஜஸ்ட் ஒரு செய்தி சொல்கிறாங்க. போர்ச்சுகீசிய நாட்டில் லிஸ்பன் அப்படிங்கிற இடத்துல 54 கார்டிலா அப்படிங்கிற ஒரு நூல் ஃபஸ்ட்டு தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இரட்டுற மொழிதல். சரிங்களா? தமிழ் அழகனார். சந்த கவிமணி யார்? தமிழ் அழகனார் பற்றி இப்போது பார்க்கலாம். துய்ப்பது என்றால் கற்பது, தருதல். மேவலால் அப்படின்னா பொருந்துதல், பெறுதல். சரிங்களாப்பா? இவருடைய பாடல் எதை பற்றி சொல்வது அப்படின்னா தமிழை பற்றியும் கடல் பற்றியும், இயலிசை நாடகம் முத்தமிழை பற்றியும் கடலை பற்றியும் சொல்கிறார். தனிப்பாடல் திரட்டு. சரிங்களா? முத்தமிழ் தொய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால். சரிங்களா? ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெத்த வணிகலன். ஸோ பிரித்து எழுதுக. மெத்த கூட்டல் அணிகலன்.
மெத்த வணிகலன். சரிங்களாப்பா? ஸோ மற்றதெல்லாம் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு சொல்ல ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல். இதற்கு பேர் சிலேடை அணி அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? தனிப்படல் திரட்டு சந்த கவிமணி தமிழழகனார், இயற்பெயர் சண்முக சுந்தரம் அவர்கள். ஸோ 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். ஸோ இது தெரிஞ்சால் போதும். சிலேடை பாடுவதில் வல்லவர் கீவா ஜெகநாதன். ஸோ இதுவும் வந்து ஒரு குரூப் 4ல் ஒரு பொறுத்துகளை என்ன செஞ்சிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. சிலேடை பாடுவதில் வல்லவர் கீவா ஜெகநாதன். ஸோ அடுத்தது எழில் முதல்வன். ஸோ உரைநடை. திருவள்ளுவர் பெயரில் முதல் மடிக்கணினி எப்போ வெளியே வந்துச்சுன்னா 1983. ஸோ இந்த பேராகிராஃபில் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அனாலஜி அப்படின்னா என்னென்னா இணை ஒப்பு. அனாலஜி அப்படின்னா இணை ஒப்பு. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இங்கிலீஷ் டு தமிழில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். பேரடக்ஸ் அப்படின்னா முரண்படு மெய்மை. பேரடக்ஸ் அப்படின்னா முரண்படு மெய்மை. சொல்முரண் அப்படின்னா என்னது, ஆக்சிமுரண். ஆக்சிமுரன்னா சொல்முரண். ஆன்டிதீசியஸ் அப்படின்னா எதிரிணை இசைவு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்டிதீசியஸ்னால் எதிரிணை இசைவு. சரிங்களாப்பா? குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் ஒரு பக்கம் என்று கூறியவர் யார்? தோழர் பா ஜீவானந்தம். இதுவும் ஒரு ஓல்டு சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். கிளைமேக்ஸ் அப்படின்னா உச்சநிலை. கிளைமேக்ஸ் என்றால் உச்சநிலை. சரிங்களாப்பா? ஆன்டிதீசியஸ் அப்படின்னா அதுக்கான விடை என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. புதிய உரைநடை முதல்வன். புதுசாக ஒரு உரைநடைனா என்னது, முதல்வனாக இருக்கணும். எழில் முதல்வன். சரிங்களா? இவருடைய ஒரு நூலுக்கு சாகித்ய அகாதமி புதிய உரைநடை என்ற நூலுக்கு வழங்கப்பட்டது. ராமலிங்கம் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எழில் முதல்வன். ஸோ பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நிறையா யூனிவர்சிட்டியில் தமிழ் ஆசிரியராக என்ன செஞ்சுருக்காரு, பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரை பற்றி ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணால் போதும். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை. வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும். சரிங்களா? சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்னது, வெளிப்படை தன்மை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு சிலபஸ் டாபிக். வெளிப்படை தன்மை உவமையை சொல்கிறாங்க. சரிங்களா? உவமை உருபு எது, போல. ஸோ அடுத்தது இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுத்து சொல். ஸோ எழுத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை என்று சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சரிங்களாப்பா? 10 வகைப்படும். அளபெடுத்தல் என்றால் நீண்டு ஒலித்தலை குறிக்கும். சரிங்களாப்பா? அம்மா, தம்பி என்று நீண்டு ஒலிப்பதனால் அளபடை என்றால் நீண்டு ஒலித்தல் என்று நாம் சொல்கிறோம். ஸோ இதில் நாம் பார்க்கும்போது 3 வகையான அளபடை இருக்குது. உயிரளப்படை, சரி 2 அளபடை தான். உயிரளப்படை, ஒற்றளபடை. ஸோ அந்த உயிரளபடையில் 3 வகையாக நாம் பிரிக்கலாம். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தத்தம் நீண்டு அளவில் ஒலிக்கும். ஸோ அதற்கு இனமான அந்த குறியிலை குறிக்க நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்துக்கள் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளப்படை. ஸோ ஜஸ்ட்டு டெஃபினேஷனை ரீட் அவுட் பண்ணுங்கள். உயிரளப்படை 3 வகைப்படும். இதில் எந்த பேராகிராஃப் எதுவுமே எழுத தேவையில்லை, நான் சொல்கிறது மட்டும் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு செய்யுளிசை அளபடை அப்படின்னு போட்டு அதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை அப்படிங்கிறத எழுதினா போதும். 2 சீர்களில் மட்டுமே வரும். 2 சீர்களில் மட்டுமே வரும். ஈரசை சீரில் மட்டுமே வரக்கூடியது செய்யுளிசை. சரிங்களாப்பா? ஈரசை சீரில் மட்டும்தான் வரும். இதை மட்டும் தெரிஞ்சால் போதும்.
செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது தான் என்னது செய்யுளிசை அளபடை, அதை இசை நிறை அளபடைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஓ ஓதல் பிரிங்க எத்தனை சீர்? ஈரசைச்சீர். உரார் ஈரசைச்சீர், படா ஈரசைச்சீர். ஈரசைச்சீரில் மட்டுமே இடம் பெறுவது செய்யுள் இசை அளபடை. இன்னிசைச்சீர்னா எத்தனை அளபடைனா அப்படியே ஆப்போசிட். அடுத்தது மூவசைச்சீர். 3 சீர்களை இடம்பெறுவது இன்னிசை. கெடுப்பதுவும் கெடுப்பதுவும் எடுப்பதுவும் 3ஆக பிரிப்போம், அதனால் மூவசைச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பதான் என்னது இன்னிசை அளபடை அப்படிங்கிறத சொல்கிறோம். சொல்லிசை, சொல்லி அங்கேயே ஈ வந்துருச்சு சரிங்களாப்பா. பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. உரனிசை ஈ, நசை ஈ, குடித்தளி ஈ. குடித்தளி என்பது சொல்லிசை. ஈ வந்தா சொல்லிசை, சொல்லி அப்படின்னு அதிலே வருதுல்ல. ஸோ அதனால் சொல்லிசை அளபடை. ஒற்றளபடைனா என்ன சார் அப்படின்னா 2 ஒற்றெழுத்துக்கள் அளபெடுப்பது ஒற்றளபடை. எங் கிளங்கிய வெக். ஸோ 2 ஒற்றெழுத்து ஒட்டுகா வந்தால் அது ஒற்றளபடைன்னு சொல்கிறோம். செயலில் ஓசை குறைபாடு நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான ஞனன மரண எரல வளல ரா மட்டும் இல்லை ஆகிய 10ம் அக்கென்னும் ஆயுத எழுத்தும் அளப்படுறது ஒற்றளபடை. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி, ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மொத்த எழுத்துக்கள் 11 எழுத்துக்கள். ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் மட்டும் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது 10 எழுத்துக்கள். ஆயுத எழுத்து 1 அக்கு. ஸோ அப்போ 10 + 1 டோட்டல் 11 சரிங்களாப்பா. ஸோ இதை மட்டும் எழுதினாலே போதும். சொல் ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ பொருள் தருவது என்னது சொல் அப்படின்னு சொல்கிறோம். இருதினை 5 பால் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை. உலக வழக்கு செய்யுள் வழக்கு 2லும் வரும். வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும். அதான் அது சொல். ஸோ இப்போ மூவகை மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனித்து நின்று பொருள் தந்தால் தனிமொழி. கண் படி. பகாபதம்னா பகுக்க முடியாது, பிரிக்க முடியாது. பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடியும். கண்ணன், கண் குட்டல் அன், படித்தான். ஸோ இந்த மாதிரி பகுக்க முடியும், பகுக்க முடியாது. பகாபதம்னா பகுக்க முடியாது, பகுபதம்னா என்னது பகுக்க முடியும். தொடர்மொழி அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது கண்ணன் வந்தான் சரிங்களா, தொடரில் வரும். கண்ணன் வந்தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்தால் தொடர்மொழி. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றால் தொடர்ந்து வருவதனால் தொடர்மொழி. பொதுமொழி ரொம்ப முக்கியம். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்தால் அது என்னது பொதுமொழி. 2க்கும் பொதுவாய் அமையும். 8 பிரித்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல் கூட்டல் து 8. ஸோ எண்ணெய் பிரித்து எழுதுக உங்களுக்கான கேள்வி. வேங்கை என்பது மரத்தை குறிக்கும், 8 என்பது எண்ணெய் குறிக்கும். ஸோ இப்போ வேங்கை அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? வேவுகின்ற கை எனவும் பொருள் தரும். அதாவது வேம் கூட்டல் கை என பிரித்து எழுதலாம். ஸோ ஜஸ்ட்டு இதெல்லாம் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழியில் சரிங்களாப்பா. ஸோ அது தொழிற்பெயர் வந்துடலாம். வினை அல்லது செயலை குறிப்பது தொழில் பெயர். நடத்தல் அழுத்தல் விகுதி பெற்று வரும். விகுதி பெற்ற தொழில் பெயர், விகுதி பெறாத தொழில் பெயர் பார்ப்போம். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர். நட நடத்தல். வாழ்க்கை சரிங்களா, வாழ்க்கை என்பதும் தொழில் பெயர் தான், ரொம்ப ரொம்ப முக்கியம். கை விகுதி பெற்று வரும். ஆளல் என்பது தொழில் பெயர் சரிங்களா, ஆள் கூட்டல் அல். இதில் அல் என்பது விகுதி. நட என்பது வினை அடி. நடை, நடத்தை, நடத்தல் என்பதை குறிக்கும்.
ஸோ ஆளல் என்பது தொழில் பெயர், வாழ்க்கை என்பது தொழில் பெயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர்மறை பொருளை வந்தால் எதிர்மறை தொழில் பெயர். நடவாமை, கொல்லாமை, சேராமை அப்படின்னு வந்தால் எதிர்மறை தொழில் பெயர். ஸோ முதல்நிலை தொழில் பெயர்னா என்ன, முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னா என்னன்னு பார்க்கும்போது, விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயராக வந்துச்சுன்னா முதல்நிலை தொழில் பெயர். தட்டு, உரை, அடி. ஸோ முதல்நிலை திரிந்த அப்படின்னா தெரிஞ்சிருச்சு, கேடு, கெடுன்னு வந்தால் முதல்நிலை தொழில் பெயர், கேடுன்னு வந்தால் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும். கெடுதல் என்பது தொழில் பெயர், சுடுதல் என்பது தொழில் பெயர். இதில் முதல்நிலை அப்படின்னா கெடு, அப்படியே திரிஞ்சு வந்தால் என்னது கேடு. சுடு, சூடு. உரு, ஊரு. படு, பாடு என்பது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஸோ இது போல் வந்தால் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வினையாளனையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையும் கொண்டு முடிவது வினையாளனின் பெயர் எனப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொன்னல வந்தவர், அவர், அவள், அவன், ஆர் அப்படின்னு வரும். வல்லார், நல்லார், பொறுத்தார், பூமி ஆழ்வார். இதில் வரும் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கும்போது, தொழில் பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, தொழில் பெயர் வினை பெயர் தன்மையாக வினையை உணர்த்தி நீக்கும், காலம் காட்டாது, படர்க்கைக்கு மட்டும் உரியது. தொழில் செய்யும் கருத்தாவை குறிக்கும். வினையாளன் பெயர் என்னது, காலத்தை காட்டும், 3 இடத்திற்கும் உரியது. பாடியவள், படித்தவர். பாடுதல், படித்தல். ஸோ இவ்வளோதான்ப்பா அதில் இருக்கக்கூடிய இலக்கணம். ஸோ நான் சொன்ன வீடியோஸை ஒரு முறை கேட்டு முதல்ல இருந்து ஒரு முறை எல்லாத்தையும் படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். மீண்டும் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். மெத்த வணிகம் என்னது, வணிக கப்பல், ஐம்பெருங்காப்பியம். காய்ந்த இலை, சருகு. காய்ந்த தோகை, சண்டு. என் தமிழ்னா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எம் குட்டல் தமிழ் குட்டல் நா. கேட்டவர் இல்லை என்னது, ஃபஸ்ட்டு என்னது தொழில் பெயர், எது பாடல். கேட்டவர் என்பது வினையாளனையும் பெயர். வேர்க்கடலை, மிளகாய் இதெல்லாம் என்னது மணி வகையை குறிக்கும். ஸோ அவ்வளோதான்ப்பா ஃபஸ்ட்டு லெசன். உடுப்பதவும் என்ன அளபடை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது இதில் பாருங்கள், அப்படியே மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஆரத்தி பிரித்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆரத்தி பிரித்து எழுதுக. ஆள் கூட்டல் அத்தி, ஆள் கூட்டல் அத்தி. சரிங்களாப்பா, அத்தி என்றால் அத்தி மரத்தை குறிக்கும். தேனிலே உரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாரு, கவிமணி தேசிய விநாயகனார். கற்குவியல், சரிங்களா என்னது கற்குவியல். அடுத்தது என்னது, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை அப்படின்னு சொன்னோன்னா. ஸோ அடுத்தது பல குலை, பல குலை. கற்குவியல், புல்கட்டு, புல்கட்டு, புற்கட்டு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக மாற்றி எழுதிடலாம். தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே, தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே என்று பாடியவர் யாரு, நமச்சி வாயர். சரிங்களா, நமச்சி வாயர். ஸோ இதை சேர்த்து எழுதணும், பூமணி. ஸோ அடுத்து என்னது, ஒவ்வொரு இதையும் என்னது சேர்த்து எழுதணும். மணி மேகலை, பொன் விளக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி என்னது ஒவ்வொரு வார்த்தையாக சேர்த்து எழுதணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். சரிங்களாப்பா. அடவி, காடு. அவள் அப்படின்னா என்னது பள்ளம். சுவல் அப்படின்னா மேடு.
பலனம் அப்படின்னா என்னது? வயல். சரிங்களா? ஸோ செரு அப்படின்னா என்னதுப்பா? இந்த செரு அப்படின்னா தான் வயல். ஸோ இந்த செருக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கலை சொற்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிறது டிஎன்பிஎஸ்சியில் டைரெக்டாகவே பொறுத்துக்களை கேட்டாங்க. வவ்வல்ஸ்னால் உயிரெழுத்து, கான்ஸ்டன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராப் என்றால் ஒப்பெழுத்து, மோனோ அப்படின்னா ஒரு மொழி, ஒரு எழுத்து ஒரு மொழி, கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஸ்னா என்னது? கலந்துரையாடல். சரிங்களாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறின்றி தமிழ் எழுதுவோம், நல்லா எழுதலாம் நன்னன், பச்சை நிழல் உதயசங்கர ஐஏஎஸ், நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் சேதுமணி மணியன் அவர்களுடைய எழுதிய ஒரு புத்தகம். சரிங்களாப்பா? ஸோ இதை என்ன செஞ்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு யூனிட்டை அரை மணி நேரத்தில் தெளிவாக ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாகவே என்ன செஞ்சுக்கலாம்? படிச்சுக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது இயல் 2. சரிங்களாப்பா? ஸோ ஒரு 2 ரெஸ்னால் நம்ம முடிச்சிடலாம். கேட்கிறதா என் குரல். சரிங்களாப்பா? கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற ஒரு இயல். ஸோ ஔவையார் வாயுதரணை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம் என்று சிறப்பித்து பாடுகிறார். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொல்காப்பியர் உலகம் என்ன சொல்றாரு? 5 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாக்கும் என்று யார் சொல்றார்? திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிடுகின்றார். ஸோ அடுத்தது இந்த திசைகளுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறத நோட் பண்ணணும். கிழக்கு அப்படின்னா குணக்கு அப்படின்னு சொல்கிறோம். மேற்கு மேலே தான் குடை மேலே தான் பிடிப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். குடக்கு அப்படின்னா குடை மேலே. கிழக்கு அப்படின்னா குணக்கு. சரிங்களா? கிழக்கு அப்படின்னா உனக்கு, குணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வடக்கு அப்படின்னா வாடை. வடக்கு அப்படின்னா வாடை. தெற்கு அப்படின்னா என்னது? தென்றல் காற்று வீசும். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க? குறிப்பிடுறாங்க. ஸோ பலப்பட்டை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுக்குதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தூதில் என்ன சொல்கிறாங்க? நன்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படிங்கிறார் பலப்பட்டை சொக்கநாத புலவர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே யாரு? கண்ணதாசன் அவர்களுடைய பாடல். சரிங்களாப்பா? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக யாரு? வெண்ணி குயித்தியார் புறநானூற்றில் பாடுகிறார். ஸோ இப்பாலஸ் அப்படிங்கிற மாணவி தான் முதல் நூற்றாண்டில் மாலுமி அவர்கள். ஸோ காற்றின் உதவியால் பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது நமக்கு தேவையில்லை. வலிமிகின் வலி இல்லை புறநானூற்றில் ஐயூர் முடவனார் அவர்களுடைய ஒரு பாடல். சரிங்களா? அடுத்தது மதுரை இளநாகனார் என்ன சொல்கிறாருன்னா, கடுங்காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது என்று வேகத்தை பற்றி புறநானூற்றில் சொல்லியிருக்கிறாரு. கிரேக்க அறிஞர் இப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார்? கிரேக்க அறிஞர் இப்பாலஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணினாலே போதுமானது. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். யூனிசெஃப் என்பதன் விரிவாக்கம் என்னன்னா குழந்தைகள் வளர்ச்சி நிறுவனம், அதாவது சிறுவர் நிதியம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க யூனிசெஃப். சரிங்களாப்பா? குளோரோ ஃப்ளோரோ கார்பன். சரிங்களாப்பா? சிஎஃப்சினா குளோரோ ஃப்ளோரோ கார்பன். ஸோ வேறு எந்த பாயிண்ட்ஸும் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மூர்த்தி அவர்கள் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். தாய்லாந்து மன்னனோட முடிசூட்டு விழாவில் திருவம்பாவையும் திருப்பாவையும் பாடியிருக்கிறாங்க. சரிங்களாப்பா? திருவம்பாவை திருப்பாவை இரண்டையும் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடிய ஒரு பாடல். காற்றே வா பாரதியார், மலையே வா அப்படின்னா யார் பாடினது? பாரதிதாசன். ஸோ பாரதியார் சிலபஸில் இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட்டு நம்ம படிச்சுக்கலாம்.
நீரின்றி அமையாத உலகு சரிங்களா, காற்றின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்கிறாரு. காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு வா அப்படிங்கிறாரு சரிங்களாப்பா. சொல்லும் பொருளும் பாருங்க. மயிலொருத்த மயங்கச்சை, பிராணரசம்னா உயிர் வழி, லயத்துடன்னா சீராக, லயத்துடன் என்றால் சீராக, நீடுதுயில் நிற்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி என்றெல்லாம் புகழப்பட்டவர். 11/12/1882 ஸோ பிறக்கிறாரு. கருத்து படத்தை ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து கொண்டு வராரு. இந்தியா சுதேசமித்ரன் முதல் இதெல்லாம் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்று பாராட்ட பெற்றவர். ஃப்ரீ வர்ஸ் என்றால் என்னது? வசன கவிதை முதல்ல யார்? இவர் தான் அறிமுகம் செய்கிறாரு. ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஸோ திக்குகள் எட்டும் சிதறித்தக்க, ஸோ தீம் தருகிற அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஸோ யூடியூப்பில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கேட்டு பாருங்கள், பாரதியாருடைய பாடல். முல்லைப்பாட்டு எழுதியவர் யாருன்னா நப்பூதனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஷின், நனந்தலை உலகம் அப்படின்னா என்னது? அகன்ற உலகம். அதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்படியே 2 கொஷினும் ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. எதிர்ச்சொல் சிறிய உலகம், வளையி சொல்லி சரிங்களாப்பா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நனந்தலை உலகம், அகன்ற உலகம், எதிர்ச்சொல் சிறிய உலகம். நேமி வலம்புரி சங்கு, கோடு மலை, கொடுஞ்செலவு விரைவாக செலுதல், நறுவினா நறுமணமுடைய மலர்கள், தூவினா தூவி, விரிச்சி நற்செயல், சுவல் அப்படின்னா தோல்பா. ஸோ போன இதில் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சுவல்னா தோல், அவல்னா பள்ளம், சுவல்னா தோல். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சுவல்னா தோல். மூதூர் பண்பு தொகை, உருதுயர் என்றால் வினைத்தொகை, கை தொழுது கையால் தொழுது 3ஆம் வேற்றுமை தொகை, தட உரிச்சொற்களை குறிக்கும். ஸோ அடுத்தது விருச்சி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? நற்செயல். விருச்சின்னு என்னது? நற்செயல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கும்போது குறிஞ்சி முல்லை மருதம். ஸோ 5 திணை, முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் பொருந்தா சொல்லலை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடியதை என்ன செஞ்சிடலாம் நம்ம பார்த்துருவோம். முல்லை காடு சரிங்களா, குறிஞ்சினா மலை. ஸோ இப்போ பெரும்பொழுது சிறுபொழுது, கார்காலம் ஆவணி புரட்டாசி, சிறுபொழுது மாலை. ஸோ இதை நான் குறிஞ்சி முல்லை மருதம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கலாம். நீர் குறிஞ்சுனை, நீர் காட்டாறு, கொன்றை காயா மருதம், இந்த மரமெல்லாம் முல்லை திணையோடுது. முல்லை பிடவம் தோன்றி பூ, என்னது? காட்டில் என்னது? தங்கி இருக்கணும். இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல். 10 பாட்டு நூல் ஒன்று 103 அடிகளை கொண்டது. ஸோ ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டுடைய ஆசிரியர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகன் மகன் நப்பூதனார் பாடிய பாடல் தான் முல்லைப்பாட்டு. ஸோ அதில் முக்கியமானது நனந்தலை உலகம், அகன்ற உலகம். ஸோ அடுத்தது புயலிலே ஒரு தோணி, பா சிங்காரம் அவர்கள் எழுதிய புயலிலே ஒரு தோணி. ஸோ இவருடைய ஒரு உரைநடை நூல் சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது வட இந்தியாவில் உருவாகும் புயல்களுக்கு இப்போ 2000ஆம் ஆண்டு பெயர் வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2004 தான் செப்டம்பரில் புயலுக்கு பெயர் வைக்க 64 பெயர்கள் பட்டியலிடப்பட்டது. ஸோ அதில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு புயலை வந்து பெயர் வச்சாங்க. ஸோ இலங்கை கஜா புயலுக்கு பெயர் வைத்த நாடு இலங்கை. ஸோ 2 தான் கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. கஜா. பெய்டி அப்படிங்கிறது தாய்லாந்து. பெய்டி புயலுக்கு தாய்லாந்து பெயர் வைக்கப்பட்டது. ஸோ அடுத்தது கப்பித்தான், தலைமை மாலுமி. தொங்கான் அப்படின்னா கப்பல், ரொம்ப முக்கியம். தொங்கான் அப்படின்னா கப்பலை குறிக்க பெயர். ஸோ இவ்வளோ தான் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது, பறவை மீன், அவளியா மீன்லாம் மீன் வகையை குறிக்கும். பிலவான் அப்படிங்கிற இடம் வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க.
பா சிங்காரம் அவர்கள் பற்றி புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற ஒரு கதை எழுதியிருக்காரு. இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழசிய போர் நோண்டது. ஸோ இதெல்லாம் வேண்டாம்பா. பா சிங்காரம் சிங்கப்பூரிலேயே சேர்ந்தவர். 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக செலவாற்றினார். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், இதை நோட் பண்ணிக்கோங்க. பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி. சரிங்களா, பயங்கர கொல்லி அப்படின்னா அகம், உள்ளத்தை கொன்றாது அகனானூர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை. சரிங்களாப்பா, கொல்லிமலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அடுத்தது தொகை 6 தொகா 9 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஆல்ரெடி அதை பார்த்தாச்சு, இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை தொகை 6 தொகையை என்ன செஞ்சுருப்போம் பார்ப்போம். தொகை எப்படி சொன்னேன், மறைத்து தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ மறைந்து நின்று பொருள் தரும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்கிறோம். நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான் அப்படிங்கிற எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. மறைந்து நின்று வருவது தொகை. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அந்த 6 வகை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை. மதுரை சென்றனர், இங்கே என்ன வந்திருக்கு, மதுரைக்கு சென்றனர். 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. சரிங்களா, வேற்றுமை தொகை. ஸோ வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகன் அது தேரை ஓட்டும் பாகன். 2ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறத சொல்கிறோம். தமிழ் தொண்டு அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு. 4ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகையில் இடம்பெறும். வினைத்தொகை பார்த்தாச்சு, 3 காலங்களில் வரும். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகைன்னு சொல்கிறோம். வீசு தென்றல், கொள்களிறு, ஊறுகாய் எல்லாம் என்னது வினைத்தொகையை குறிக்கும். ஸோ பண்பு தொகை நிறம், வடிவம், சுவை, அளவு, மை விகுதி பெற்று வரும் பண்பு தொகை. செங்காந்தல், வட்ட தொட்டி, வட்டம் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்கும், வடிவத்தை குறிப்பதனால் இது பண்பு தொகை. இனிமையான மொழி. இரு பெயரிட்டு பண்பு தொகைனா சொல்லியாச்சு. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்தால் இரு பெயரிட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் எது, சாரை பாம்பு. சரிங்களா, பொது பெயர் பாம்பு அப்படிங்கிறத பொதுவாக சொல்கிறோம், அதில் சிறப்பாக சொல்கிறது சாரை பாம்பு. இதே போல் திங்கள், மார்கழி திங்கள்னு சொல்கிறோம். ஓமை தொகை தெரியும். ஓம உறுப்புகள் மறைந்து வரும். தொகைனாலே என்னது, மறைந்து வரும். போல, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப. உம்மை தொகை அப்படின்னா என்ற சொல் மறைந்து வரும். அண்ணன் தம்பினா அண்ணனும் தம்பியும், தாய் செய்யினா தாயும் செய்யும். வெளிப்படையாக வந்தால் என்ன சொன்ன, எண்ணுமை அப்படிங்கிறது சொன்னோம். அன்மொழி தொகை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை பேசினார். அன்மொழி தொகைன்னா என்னது, வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. இப்போ சிவப்பு சட்டை என்பது மட்டும் வந்தால் பண்பு தொகை. சிவப்பு சட்டை பேசினார் என்றால் அன்மொழி தொகை. அதே போல் முறுக்கு மிசை வந்தார். மீமிசை ஞாயிறு என்னதுப்பா, மீமிசை ஞாயிறு என்னது, இலக்கண குறிப்பு. ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மிசை உடையவர் வந்தார். அன்மொழி தொகை என்ன ஒரு பொருட்பன்மொழினா என்னன்றதை என்ன செஞ்சுக்கணும், தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ அன்பு செல்வன் சரிங்களா என்னது பண்பு தொகை. தொடுதிரை வினைத்தொகை. மோர்பானை என்னதுப்பா, மோரை உடைய பானை. வெண்டைக்காய் என்னது இரு பெயரிட்டு பண்பு தொகை. தண்ணீர் தொட்டி என்னது வரும், தண்ணீர் தொட்டி பண்பு தொகை. தங்க மீன்கள் சரிங்களா, தங்க மீன்கள். இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தங்க மீன்கள் சரிங்களாப்பா. தண்ணீர் தொட்டி என்பது வேற்றுமை தொகையில் வரும். சாரிப்பா, தண்ணீரை உடைய தொட்டி சரிங்களா. 2ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகையில் வரும். ஸோ அடுத்தது உனக்கு பாட்டுகள் பாடுகிறேன். ஸோ உனக்கு எதுகையும் வரும், மோனை வரும், இயைபும் வரும் சரிங்களா. ஆனால் இயைபு இதில் கொடுக்கல.
ஜூன் 15 உலக காற்று நாள். ஜூன் 5 என்னது? சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். காற்றாலையில் தமிழகம் 2ஆம் இடம் கிடையாது, முதல் இடம். சரிங்களா? கூற்று 1, 3 சரி. சரிங்களா? காற்றாலை பயன்படுத்தி கடல் கடிந்து வணிகம் செய்து வெற்றி பெற்றார்கள் தமிழர்கள். 1, 3 சரி. தமிழகம் 2ஆம் இடம் இல்லை, முதல் இடம். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது பாடியுமில் பனிக்கடல் பருகி அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதலை குறிக்கும். ஸோ இது ஒரு கான்ட்ராவர்சியான ஒரு கொஷின். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னு கேட்டால் அன்மொழி தொகை. வண்ணச்சொல் அப்படின்னா பெரிய மீசைன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதற்கான விடை பண்பு தொகை. ஸோ ஏ ஆப்ஷன். இந்த எல்லாத்தையுமே வண்ணச்சொல்லாக இருந்ததுன்னா என்னது? அன்மொழி தொகை. சரிங்களா? ஓகே. ஸோ இதற்கான ஆன்சர் பண்பு தொகை. வண்ணச்சொல் பெரிய மீசைனா பண்பு தொகை. பெரிய மீசை சிரித்தார்னு கேட்டாங்கன்னா அன்மொழி தொகை. கொண்டல் என்ன சொன்ன? கொண்டல் அப்படின்னா கிழக்கு. கோடை அப்படின்னா என்னது? மேற்குன்னு பார்த்தோம். கோடை காற்று மேற்குல வீசும். வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. சரிங்களா? அப்போ இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதே மேலே குடக்கு அப்படின்னா மேற்கு. குடக்கு அதுதான் கொடை. சரிங்களா? கொண்டல் அப்படின்னா குணக்கு. குணக்கு என்னது? கிழக்கை குறிக்கும். ஸோ அப்போ அதுக்கான விடை 3142 என்பதுதான் சரியான விடை. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சாச்சு? பார்த்தாச்சு. அந்த இளம் காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது. யார்? கவிக்கோ அப்துல் ரகுமானா? எஸ், கரெக்ட். ஸோ அப்போ படித்த ஞாபகம் இருக்குது. அப்துல் ரகுமான் அவருடைய ஒரு பாடல். இன்சொல் இனிமையான சொல் பண்பு தொகை. பூக்களை பறிக்காதீர் என்ன தொடர்? கமெண்ட் பண்ணுங்கள். பூக்களை பறிக்காதீர். நான் கேட்குற எல்லா ஹோம்ஒர்க் கொஷினையும் ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அரிய மலர் இலக்கணம் குறிப்பினதுப்பா. மலர் அப்படிங்கிறது பெயரச்சம். ஸோ அரிய வந்துருச்சு, கண்டுபிடிச்சாச்சு. குறிப்பு பெயரச்சமா தெரிநிலையா அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பு பெயரச்சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பு பெயரச்சம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கலை சொற்கள். இதில் கூட வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நேற்று நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்தோம். அதில் இது என்ன சொன்னது? இடம்பெற்றிருந்தது. ஸ்டோம் புயல். டோர்னடானா சூறாவளி. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. லேண்டுனா நிலம். சீனா கடல். வயல் விண்ட் அப்படின்னா சுழல். வயல் அப்படின்னா சுழல் காற்று. வயல் விண்டுனா சுழல் காற்று. குயில் பாட்டு பாரதி. அதோ அந்த பறவை போல அப்படின்னா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு புத்தகம். ஸோ இயல் 3, 4 அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் படித்தாலே போதுமானது. நியூ சிலபஸ் படி கவர் ஆகிறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.